ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்றைக்கி நம்ம சிப்பி ஃபிஷ் அப்படின்னா ரிவர் சைடில் இருக்க சிப்பி வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த சிப்பி மீன் பற்றி தெரியும்? எங்கள் ஊரில் வந்து இதை ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வந்து ரிவர் சைடில் வந்து பறக்கிட்டு வந்துட்டு அதை வந்து குக் பண்ணும்போது அந்த ஷெல் வந்து ஓப்பன் ஆகி அதுக்கு உள்ளாடி இருக்க ஃப்ளஷ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். இது வந்து ரிவர் சைடில் வந்து கிடைக்கும் மோஸ்ட்டாக. எங்கள் ஊர் சைடில் வந்து ஷெல்லோடய கிடைக்கும். இப்போ நாங்கள் இருக்க இடத்துல வந்து அது வந்து ஷெல் வந்து நீட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வேக வச்சு தான் எங்களுக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வேக வச்சு அதுக்குள்ளாடி இருக்க ஃப்ளஷ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ரெசிபி பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. இதை வந்து வேக வச்சு அந்த ஷெல்லில் இருக்க வாட்டர் வந்து லைட்டாக வந்து சால்ட் பெப்பர் போட்டு குடித்தோம்னா அதில் நிறைய வந்து கால்சியம் சத்து இருக்குது. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கடாய் ஹீட் ஆனதுமே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அப்புறமா வந்து கடுகு வந்து ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா வந்து பொட்டட்டும். இப்போ கடுகு நல்லா பொட்டின அப்புறமா கரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் நான் வந்து சேர்த்து தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறமா வந்து தக்காளி, அப்புறமா பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே பொடியாக தக்காளி எல்லாமே வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து இந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் வதக்குன அப்புறமா வந்து பூண்டு வந்து மஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆனியன் நம்ம நார்மலாக எல்லா டிஷ்ஷுமே வந்து ஆனியன் வந்து வதங்கி கொஞ்சம் நேரம் ஆன அப்புறமா தான் நம்ம டொமேட்டோ வந்து ஆட் பண்ணுவோம். இந்த டிஷ்க்கு வந்து எல்லாம் வந்து சேர்த்து போட்டு ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த சிப்பியை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிலதில் வந்து தோடெல்லாம் வந்து இருக்கும். அப்புறமா வந்து ஸ்மெல்லும் வந்து இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடும். அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் அந்த சிப்பி மீன் சாப்பிட்ருக்கீங்க, யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா வந்து நீட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கின அப்புறமா இதை நம்ம போட்டு இதே வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வந்து வதங்கட்டும். இப்போது இது நல்லா வதங்கின அப்புறமா தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த சிப்பியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். எங்கள் ஊரில் இதை வந்து ஏலக்காய்னு சொல்லுவாங்க. இப்போ ஓரளவு தக்காளி வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. அப்போ இதில் ஒரு மசாலா வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அப்புறமா வந்து சிக்கன் மசாலாவும் ஒரு சின்ன பிஞ்சு அளவு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணனால மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணல. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வதக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிப்பி மீன் வந்து ஆட் பண்ணிடலாம். இது எங்கள் ஊரில் வந்து ஏலக்காய்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கு வீட்டில எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சைடில் தான் இந்த மாதிரி ஸ்மாலாக கிடைக்கும். இப்போ பீச் சைடில் போனோம்னா கொஞ்சம் பெருசாக வந்துருக்கும் அதோட ஷெல் வந்து. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாஸும் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சீசனில் தான் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். கடலுக்கு உள்ளே போய் தான் இதை வந்து பறக்குவாங்களே. இதுவே ரிவர் சைட்லேயுமே அப்படி தான். ஆற்றுல தான் போய் வந்து பக்கெட்டெல்லாம் கொண்டு வச்சு தான் பறக்கி அதில் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பறக்கணும்னா 2 பக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இல்லை வந்து வேக வச்சுக்கோங்க. ஒரு டைம்ஸ் அதை வந்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது வந்து வெந்தது தான். இப்போ லைட்டாக நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு கூட வந்து வேகிறதுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து அரை டம்ளர் அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு வந்து வெந்துருச்சு. இன்னுமே நல்லா வந்து
ஃப்ரை மாதிரி எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எடுத்தோம்னா ஃப்ரை மாதிரி வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணி அதுவுமே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது கிடச்சுன்னா மஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கொடுங்க. இதில் நிறைய வந்து கால்சியம் சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. சிலவங்களுக்கு வந்து நல்லா வறுத்து அந்த மாதிரி ஃப்ரை மாதிரி இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி அது எப்படி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். இன்னும் வந்து அரியெல்லாம் வறுத்து கூட குழம்பு மாதிரி கூட பண்ணுவாங்க, அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணி தந்திருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது கிடச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.